ஹாய் குரூப் 2 மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ். இன்னும் 1 வீக் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. நெறைய பேர் வந்து ஒரு சில ஏரியால நோட்ஸே அவைலபிளா இல்ல சார். அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த சீரிஸ் டிஎன்பிஎஸ்சி டெம்ப்ளேட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் சைட் ஹெட்டிங்ஸ். டிஎன்பிஎஸ்சினாலே உங்களுக்கு தெரியும் சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டனா உங்களுக்கு நோட்ஸ் குடுக்க போறோம். கீழ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நானே ஹைலைட் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு குடுக்குறது வந்து எக்ஸாக்ட் டிஎன்பிஎஸ்சில நீங்க அப்படியே போய் எழுதுற மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க அத பார்த்து சைட் ஹெட்டிங் எக்ஸாம்பிளை மட்டும் தனியா எழுதி வச்சுக்கோங்க. சோ தட் என்ன மாரி கொஸ்டின் கேட்டாலும் நான் குடுக்குற ஏரியால உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ். அண்ட் இத கன்டினியூஸா நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மெயின்ஸ்க்கான சீரிஸா போயிட்டே இருக்கும்போது நம்ம டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம நேத்து வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் பத்தி கண்டென்ட் குடுத்திருக்கோம். அதுவும் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி குடுத்திருக்கோம். சோ அது மேல உங்களுக்கு வந்து பாப்அப் ஆகும் அதோடைய லிங்க். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலனாலும் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மென்ட்ல நியூக்ளியர் பிசிக்ஸ். ஓகே. சோ பேசிக்கா இந்த செஷன் எப்படி போகுதுன்னா ஒரு ஒரு 5 ஸ்லைடு. அதுவும் மினிமலான விஷயங்களோட நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன, நியூக்ளியர் புரோகிராம் இந்தியால என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஹேண்ட் ரிட்டனா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாடல் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சோ தட் இது ரிலேட்டடா கொஸ்டின் வந்தாலே உங்களால அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களை ரெடி பண்றது தான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஒன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியர் ப்ரோக்ராம், நியூக்ளியர் எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு கிளீன் எனர்ஜி. இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து எனர்ஜி ஹங்கிரி நேஷன். மக்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க, எனர்ஜி கம்மியா இருக்கு. கச்சா எண்ணெய் விலை எப்பெல்லாம் உயருதோ சர்வதேச சந்தையில நம்ம வந்து படாத பாடுபடுவோம். ஓகே. அப்ப எனர்ஜி வந்து நம்மளே ஜெனரேட் பண்ணணும். என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜி உங்களுக்கு தெரியும். சோலார் பவர் பிளான்ட் அண்ட் தென் விண்ட் ஃபார்ம் எல்லாம். பட் அதெல்லாம் வந்து லிமிடெட். அந்த லிமிடெட் சோர்ஸ் இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தி யோசிச்சிருந்தாங்க. அதுதான் எப்பன்னா 1954ல ஹோமி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் என்விசன் பண்ணதுதான் இது. பட் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு அளவு தான் யுரேனியம் இருக்கு. வேர்ல்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆனா நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் தோரியம் நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நியூக்ளியர் பவர் ப்ரோகிராம் யூஸ் பண்ணி இதுல இருந்து எனர்ஜி வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம். அது கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணாத தெர்மல் பவர் பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எமிட் பண்ணும் பாத்தீங்களா? அப்படி இல்லாம ஜீரோ எமிஷன்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி கிரியேட் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த நியூக்ளியர் பவர் ப்ரோகிராம். ஸோ பாபா என்ன யோசிச்சார் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து யுரேனியம் நிறைய இல்ல. உலக நாடுகள்ல போய் கேட்டோம்னா நிறைய ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ண சொல்றாங்க. என்ன ட்ரீட்டிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதனால நம்ம தோரியம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணார்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோகிராம் பவர் ப்ரோகிராம் யோசிச்சார். நீங்க இந்த மொத்த சென்டென்ஸையும் தயவு செய்து எழுதாதீங்க. ஷார்ட்டா சின்ன சின்னதா எழுதுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேச்சுரலா யுரேனியம் நம்ம வெளிய இருந்து வாங்குறோம்ல அந்த யுரேனியம் வுட் ப்ரொடியூஸ் புளூட்டோனியம். புளூட்டோனியம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இது நடந்துருது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இப்ப இருக்குல்ல இந்த புளூட்டோனியம் ஜெனரேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த புளூட்டோனியமும் ஏற்கனவே இருந்த நேச்சுரல் யுரேனியம் இருக்குல்ல, இது 2யும் டிரான்ஸ்மியூட் பண்ண விடுறாங்க. இது 2ம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? இன்னும் நிறைய புளூட்டோனியம் கிடைக்குது. இந்த நிறைய புளூட்டோனியம் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்னா, தோரியம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அந்த சிஸ்டம்க்குள்ள. தோரியம் நமக்கு நிறைய இருக்கு. அப்ப மினிமலா ஒரு ப்ராசஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தோரியம உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு யுரேனியம் 33 அப்படின்னு வந்து 3 ஸ்டேஜ்க்கான யுரேனியம் 33 டெவலப் ஆயிருது. அப்ப அந்த 3 ஃபைனல் ஸ்டேஜ்ல தோரியம், யுரேனியம், ஓகே யுரேனியம் ஃபியூவல் பண்ணும்ல, யுரேனியம் அண்ட் இது எல்லாமே தோரியம் டிரான்ஸ்மியூட் ஆச்சுல 233 இது எல்லாத்தையுமே செகண்ட் ஸ்டேஜ்ல கிடைச்சது எல்லாத்தையுமே எடுத்து 3 ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்றோம்? பவர் ஜெனரேட் பண்றோம். இதுல இருந்து எப்பெல்லாம் வந்து தோரியம் உள்ள போட்டிருக்க தோரியம் கம்மியாகுதோ, அப்பெல்லாம் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் தோரியம் வந்து என்ன பண்ணணும்? உள்ள போடணும். உள்ள போடுறப்ப என்ன ஆயிரும்? நமக்கு எனர்ஜி ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் 3 ஸ்டேஜ். ஓகே 3 ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த இந்த ஃபிகரையோ, இல்ல அடுத்து நம்ம குடுக்க போற இந்த ஃபிகரையோ நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன டயகிராம் மாதிரி வரையலாம். உங்களால முடிஞ்சா நீங்க வரையலாம். ஓகே ஃபைன். இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மெகாவாட் புரோட்டோடைப் இத பாருங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். நம்ம கல்பாக்கம்ல இருக்கு. ஓகே. இது வந்து இட் இஸ் ரெடி டூ ஸ்டார்ட் த செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன பார்த்தோமோ, அத பண்றதுக்கான கெப்பாசிட்டி இதுல இருக்கு. அடுத்து பாருங்க. பட் நமக்கு கல்பாக்கம் மாதிரி இல்லாம இன்னும் நிறைய ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் தேவை. அடுத்த 4 டிகேட் 40 வருஷத்துலன்னு சொல்றாங்க. இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். நம்ம நிறைய வந்து அணு உலைகள் வந்து நம்ம கிட்ட இல்ல. மினிமலா தான் இருக்கு. இருக்கிறது வந்து வெறும் 3% ஆஃப் அவர் எனர்ஜி ரெக்வயர்மென்ட்ட தான் அது ஃபுல்ஃபில் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சஸ் பாருங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் பண்ணணும்னா
புளூட்டோனியம் தேவை. புளூட்டோனியம் வந்து நிறைய ட்ரீட்டி எல்லாம் இருக்கு. சிடிபிடி இந்த மாதிரிலாம் ஒரு சில ட்ரீட்டி இருக்கு. இந்த ட்ரீட்டி எல்லாம் வந்து நம்ம சைன் பண்ணா தான் நமக்கு புளூட்டோனியம் குடுப்பேங்கிறாங்க. அண்ட் நம்ம அந்த மாரி புளூட்டோனியம் ப்ரொக்யூர் பண்ணோம்னா, வேற நிறைய நம்மகிட்ட இருந்து கன்செஷன் வாங்கிக்கிறாங்க மிச்ச கண்ட்ரி எல்லாம். இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. அதனால தான் பாபா என்ன யோசிச்சாருன்னா, நம்ம தோரியம் பேஸ்டா போயிருவோம். அப்ப இதுக்கு டெக்னாலஜி தேவை. டெக்னாலஜிய நம்ம டெவலப் பண்றதுலயும், மித்த கண்ட்ரியோட கொலாபரேட் பண்றதுலயும் நம்மளுடைய டைம ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்டின்னாலே உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னன்னு தெரியும். நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னன்னு தெரியணும். ஃபியூஷன் அப்டின்னா வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்றது. சிம்பிள். ஓகே. சோ இது பாருங்க 2 ஆர் மோர் லைட் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ்னு குடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுல என்ன நடக்கும் அப்டின்னா, நெறைய சின்ன சின்ன நியூக்ளியஸ் எல்லாம் ஒண்ணா சேருது பாத்தீங்களா? சேர்ந்து பெருசாகுது பாத்தீங்களா? பெருசாகும்போது நம்ம என்ன யோசிப்போம்? எல்லாம் சேர்ந்தோனே இதோடைய மாஸ் அதிகமா இருக்கும்னு நெனைப்போம். ஆனா இதோடைய மாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன் அப்டின்னா, இது எல்லாம் சேருது பாத்தீங்களா? இது பிளஸ் கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிரும்? ரிலீஸ் ஆயிரும். எனர்ஜி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரைட். அதனால இதோடைய மாஸ் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். இந்த மாஸ் டிஃபரன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எனர்ஜின்னு சொல்றோம். 2க்கான மாஸ் டிஃபரன்ஸ. அண்ட் ஸ்டார்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இத நான் சும்மா உங்களுக்கு வச்சிருக்கேன். இத நீங்க வேணும்னா பாத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு கண்ட்ரோல்டு மேனர்ல வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர 1942ல சிகாகோல வந்து யுஎஸ்ஏ பிசிசிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபியூவல் அத ஸ்டார்ட் பண்ணணும்ல, இக்னைட் பண்ணணும்ல, யுரானியமும், புளூட்டோனியமும் வேணும். அடுத்து பாருங்க மாடரேட்டர். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஹெட்டிங் மாரி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். காம்போனன்ட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க மாடரேட்டர். மாடரேட்டர்னா என்ன ஆகும்னா, இப்ப ஒரு நியூட்ரான் போய் ஒரு U-35 யுரேனியம் 35 ஓட போய் முட்டுதுன்னு வைங்களேன். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமே போய் முட்டுதுன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அதிலிருந்து திருப்பி 3 நியூட்ரான் வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். ஓகே. U-235ங்கிற ஆ ஐசோடோப் வந்து பாத்தீங்கன்னா, அது ஸ்டேபிளானது. அதுல ஒரு நியூட்ரான் போய் முட்டும்போது 3 நியூட்ரான் திருப்பி வெளிய வரும். அந்த 3 நியூட்ரான் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற யுரேனியம்ல போய் திருப்பி முட்டும்போது, அது 3 9 நியூக்ளியஸ் வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணும். இப்படியே செயின் ரியாக்ஷன் நடந்து நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். இத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, போய் ஃபாஸ்ட்டா ஹிட் பண்ணதுல நியூட்ரான் அத ஸ்லோ பண்ணணும். அதுதான் இந்த மாடரேட்டரோட வேலை. அண்ட் 3 நியூட்ரான் வெளிய வருதுல, அது 2 நியூட்ரான அப்சார்ப் பண்ணிட்டு ஒரே ஒரு நியூட்ரான மட்டும் அடிக்க விடுறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் மேனர்ல நடக்கும். அதுதான் அதுக்கு தேவையானது அந்த கண்ட்ரோல் ராட்ஸ். இதுல எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகும். அத கூல் பண்றதுக்கு கூலிங் சிஸ்டம் வேணும். ஜெனரலா வாட்டர யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்கச்சக்கமான ரேடியேஷன்ஸ் வெளிய வரும். நம்ம ஒரு ஸ்கேன் சென்டர்ல எவ்வளவு ரேடியேஷன் வரும். இதுல நெறைய வெளிய வரும். அதெல்லாம் புரொடெக்ட் பண்றதுக்கு கான்கிரீட் வால் வேணும். ஓகே. இதெல்லாம் நீங்க எழுதலாம். நான் திருப்பி சொல்றேன். ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா முடிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். நியூக்ளியர் ரியாக்டரோட இமேஜ் வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். காம்போனன்ட்ஸ் வேணும்னா இதுல இருந்து எழுதிக்கலாம். இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா 23 ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து ஆப்பரேஷன்ல இருக்கு இந்தியால. தமிழ்நாடுலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்பாக்கமும், கூடங்குளமும் நம்ம மொத்த எனர்ஜி ரெக்வயர்மென்ட்ல 3% எனர்ஜி ரெக்வயர்மென்ட் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது ரொம்ப கம்மி. இன்னும் நெறைய வந்து என்ன பண்ணணும்? நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம கல்பாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் PFBRங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடங்குளம்ல பிரஷரைஸ் வாட்டர் ரியாக்டர்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன் பாத்தீங்க. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்றது. 2, 3 நியூக்ளியர் வந்து ஒண்ணா சேர்றது. ஃபிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நியூட்ரான் என்ன ஆகுது? யுரேனியம்ல போய் ஹிட் பண்ணுது. U-235ல ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணும்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. அது நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது? ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகும்போது ஹீட்டும் ரேடியேஷனும் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அண்ட் ஒண்ணும் அடுத்தடுத்து ஹிட் பண்ணி யுரேனியம்ல ஹிட் பண்ணி போகும்போது U-235ல ஹிட் பண்ணும்போது எக்கச்சக்கமா எனர்ஜி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியாவோ இல்ல என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாவோ நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஃபிஷன். அப்ப ஃபியூஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஃபிஷன்னா என்னன்னு தெரியும்? இந்தியாவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்? அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் தெரியும். ரைட். இதெல்லாம் பார்த்திருக்கோம். சேலஞ்சஸ் தெரியும். இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் சைட் ஹெட்டிங்கா அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. இப்ப நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி U-235ல போய் ஹிட் பண்ணும்போது வந்து 9 நியூட்ரான்ஸா ரிலீஸ் ஆகுது. திருப்பி அந்த 9 நியூட்ரானும் வேற U-235ல போய் ஹிட் ஆகும்போது 27 நியூட்ரான் புரொடியூஸ் ஆகுது. அதை எப்படி மாடரேட்டர் வச்சு நம்ம வந்து ஸ்பீட கண்ட்ரோல் பண்றோம். கண்ட்ரோல் ராட்ஸ் வச்சு எப்படி அந்த நியூட்ரான்ஸ அப்சார்ப் பண்றோம்லாம் பார்த்தாச்சு. ஃபைன். ஆட்டம் பாம் ஒரு ஆட்டம் பாம் தான் உள்ள நடக்குது இந்த ரியாக்டருக்குள்ள. இது வேர்ல்ட் வார் 2ல பாருங்க நம்ம USA ஜப்பான் மேல போட்டுச்சு பாத்தீங்களா? 2 பாம். ஆகஸ்ட் 9, 6 2லயுமே 1945ல. அதோட தான் செகண்ட் வேர்ல்ட் வாரே வந்து என்னாச்சு? முடிவுக்கு வந்துச்சு. இல்லன்னா ஜப்பான கண்ட்ரோலே பண்ண முடியல. பேர்ல் ஹார்பர் மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஃபைன். ஓகே. சோ இதுதான் பேசிக்கா நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். கொஸ்டின் பாருங்க இப்ப. நான் ரொம்ப வளவலன்லாம் இல்லாம ஹைலைட் பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கு சொன்னாலே போதும். நீங்க ஒரு தடவ டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்க. சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் தேவையானதா யூஸ் பண்ணிக்கங்க. சோ ரெடியா நீங்க யூஸ் பண்ற மாரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். Rising advancements in nuclear energy has its own advantages but poses several challenges ன்னு கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுல சைட் ஹெட்டிங் இதுல இருந்து எடுத்துக்கங்க. இன்ட்ரோடக்ஷன் இதுல இருந்து எடுத்துக்கங்க. இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. நியூக்ளியர் ஃபியூஷன்
நியூக்ளியர் ஃபிஷன். இது 2 பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இத நீங்க டெஃபினிஷனா வச்சுக்கலாம். நீங்க கேட்கலாம், சார் இவ்வளவு பெரிய டெஃபினிஷன் எக்ஸாம்ல எழுதணுமா? தேவையில்ல. இத ஷார்ட்டா ஒரு 3 லைன்ல எழுதுங்க போதும். வளவலன்னு டிஎன்பிஎஸ்சில எழுதாதீங்க. நான் நெறைய குடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அடுத்து பாருங்க. ரீசென்ட் அட்வான்ஸ்மென்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜின்னு குடுத்திருக்காங்க. இதுல பெரிய பேராவா குடுத்திருக்கேன். பட் சின்னதா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரன்ஸ் லிவர்னோர் ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து யுஎஸ்ல இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குதுல்ல, அதையே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா, பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இத பேர் வந்து இனர்ஷியல் ஃபியூஷன் சொல்றாங்க. இந்த வேர்டு தான் முக்கியம். இந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்து பாருங்க, சேலஞ்சஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. எல்லாம் ஓகே, நல்லா சொல்றீங்க. அதுல ஏதாவது டிராபேக் இருக்குமே? ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இன்டென்சிவ். பப்ளிக் ஃபண்டிங்கே கிடையாது. கவர்மெண்ட் போய் இப்ப ஒரு சோலார் எனர்ஜிலயோ வந்து ரெனியூவபிள் எனர்ஜிலயோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இதுல பண்ண முடியறது இல்ல. அண்ட் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதை முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் ஓவர்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் முடிக்கிறப்போ ஒரு சில விலைகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அப்புறம் கூடிரும். அதுல ஜெனரேட் பண்ற எனர்ஜியோட காஸ்டும் கூடிரும். காஸ்ட் ஓவர்ரன் பிரச்சனை இருக்கு. அப்ப கேபிட்டல் இன்டென்சிவ், காஸ்ட் ஓவர்ங்கிறது கீவேர்ட்ஸ். அடுத்து பாருங்க, லேக் ஆஃப் பப்ளிக் ஃபண்டிங். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், இப்பதான் பேசணும். அண்ட் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட். கூடங்குளம் எடுத்துக்கிறங்க. அதுல வந்து எனக்கு அவர் பேரு சரியா ஞாபகம் இல்ல. போராட்டம் எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? போராட்டம் நடந்து இந்த மாதிரி நீங்க இங்க கொண்டு வரக்கூடாது அணு உலைய. மக்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் இதாயிருவாங்க. அந்த அக்விசிஷன் லேண்ட் வந்து பெரிய பிரச்சனை. அததான் சொல்லியிருக்காங்க. கூடங்குளம் இன் தமிழ்நாடு, கொராடா இன் ஆந்திர பிரதேஷ். இதுல எல்லாம் பெரிய இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு. அதையும் மீறி தான் வந்துச்சு இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாம். அடுத்து பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஜப்பான் எடுத்துக்கோங்க. ஜப்பான்ல என்ன ஆச்சுன்னா திடீர்னு சுனாமி வந்துருச்சு. சுனாமி வந்ததுனால வந்து எர்த்குவேக் எப்பவுமே வரும் ஜப்பான்ல. சுனாமி வந்துச்சு. இதனால அவங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. சோ ஜப்பான் என்ன பண்ணிருச்சு, பேஸ் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நியூக்ளியர் ரியாக்டரையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ரொம்ப ஹாட் சம்மரா இருந்தாலும் டெம்பரரியா ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இப்போ குளோப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வாட்டர் ரிசோர்ஸ் கண்டிப்பா தேவை. கூலண்ட் பார்த்தோம்ல, இப்ப வாட்டர் நம்ம மக்களுக்கே பஞ்சம். அப்ப போக போக கூலண்டா யூஸ் பண்ற வாட்டருக்கும் பஞ்சமானா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்க்கு. கிடைக்காம போகலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட், டிப்ளாய்மெண்ட் அட் இன்சஃபிஷியன்ட் ஸ்கேல். பெரிய ஸ்கேல்ல பண்ண முடியாம நம்ம பல பிரச்சனைகள்லாம் சின்ன ஸ்கேல்ல பண்றதுனால கார்பன் எமிஷனை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து கிளியர் எனர்ஜி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கான வாய்ப்பு கம்மியாவே இருக்கு. இதெல்லாம் போக நியூக்ளியர் வேஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணலன்னு வைங்களேன், புழு பூண்டு கூட முளைக்காது. அண்ட் அங்க மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் வரும். அது அடுத்தடுத்த ஜெனரேஷனையும் பாதிக்கப்படும். அன்னைக்கு 1945ல போட்ட ஆட்டம் பாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு ஜப்பான்ல. ஃபைன். அண்ட் இன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் சச் அஸ் இந்தியா, லேண்ட் அக்விசிஷனும் பிரச்சனை. அண்ட் எமர்ஜென்சி ஹெல்த் கேர், ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஹெல்த் கேர் எல்லா மக்களும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் பிரச்சனை. ஓகே, நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா அட்வான்டேஜ் எழுதணும், அடுத்து வந்து பிரச்சனை எழுதணும். பட் பரவாயில்ல, அட்வான்டேஜ் பாருங்க. அடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸே இருக்காது. கிளீன் ஜீரோ எமிஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. எமிஷன் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஜீரோ எமிஷன். இதை நோக்கி தான் எல்லா கண்ட்ரியும் போயிட்டு இருக்கு. கிரீன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட், லேண்ட் யூசேஜ். ஒரு சோலார் பவர் பிளான்ட்டோ ஒரு விண்ட் ஃபார்மோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கம்பேர் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு 1000 மெகாவாட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா 360 டைம்ஸ் லெஸ் லேண்ட் when compared to wind farm. 360 டைம்ஸ், 360 டைம்ஸ், 75 டைம்ஸ் லெஸ் than the solar power plant. ஓகே, அப்ப இவ்வளவு என்ன கம்மியான இடமே போதும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இஸ் ஹை பவர் அவுட்புட். காத்து அடிச்சாதான் விண்ட் ஜெனரேட் ஆகும். ஓகே, வெயில் அடிச்சாதான் அந்த கிளைமேட் இருந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும், சோலார் பவர் பிளான்ட் வந்து எனர்ஜி ஜெனரேட் ஆகும். பட் அப்படி எல்லாம் இல்லாம தங்கு தடையின்றி என்ன பண்ணிட்டே இருக்கலாம், டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம் நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல. இன்எக்ஸ்பென்சிவ் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் வந்து ஐ மீன் நிறைய காசு செலவாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ஆபரேஷனல் காஸ்ட் வந்து லோ தான். அண்ட் நம்ம இந்த யுரேனியம் எல்லாம் உள்ள வந்து திருப்பி போடணும்ல, அது 18 to 24 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டா போதும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ when compared to அதர் இண்டஸ்ட்ரீஸ், எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வந்து கச்சா எண்ணெய் பிரைஸ் அதிகமாச்சுன்னா எனர்ஜியோட பிரைஸ் அதிகமாயிரும். இதுல அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன் எப்பவுமே 3 பாயிண்ட் எழுதுங்க. ஐ மீன் 3 லைன் எழுதுங்க போதும். கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பரான கன்க்ளூஷனா இருக்கணும். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் a safe reliable cost effective source of energy. சேஃப் நீங்க மீன் பண்றது கிரீன் ஹவுஸ் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் எனர்ஜி சோர்சஸ் ஆஃப் த ஃபியூச்சர். இது வேணும் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கலாம். ஏன்னா பிரான்ஸ் எல்லாம் நிறைய அதை தான் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ் டு ஃபைட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங். இது சூப்பரா இருக்குல்ல கன்க்ளூஷன். யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி இன் மீட்டிங் ரைசிங் எனர்ஜி டிமாண்ட். இந்தியா மாதிரி எனர்ஜி ஹங்கரி கண்ட்ரிக்கு எனர்ஜி டிமாண்ட் வந்து எப்படி மீட் பண்ண போகுது நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். இன்ட்ரோடக்ஷன் இதுல வந்து ரொம்ப பெருசா ஒரு 9 லைன் கொடுத்துருக்கேன். இவ்வளவுலாம் நீங்க எழுத உங்களுக்கு டைமும் இருக்காது, இடமும் இருக்காது. இதுல ஏதாவது ஒரு 3 லைன் எடுத்து எழுதுனா போதும். ஓகே, ஃபாசில் ஃபியூல் டிப்ளீட் ஆகுது.
டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. என்வைரன்மென்டல் கன்சர்ன் இருக்கு. இதெல்லாம் இல்லாம கிளீனர் எனர்ஜி வேணும்னா, சஸ்டெய்னபிள் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவா இது இருக்கு. நம்பர் 1. 2வது பாருங்க 2030ல ஐஇஏன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 3வது லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர். எனர்ஜி தேவைப்படுற நாடா மாறிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? ஜீரோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை எஃபிஷியன்சி எபிலிட்டி டு ப்ரொவைட் ஸ்டேபிள் பவர் இதுக்கெல்லாம் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ ரீட் பண்ணுங்க. 3 லைன் எழுதுற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி பாருங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஜீரோ எமிஷன் அண்ட் லேண்ட் எஃபிஷியன்சி. கொஞ்சம் லேண்ட் இருந்தா போதும். அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸை வெளியே விட போறதில்ல. ரிலையபிள் அண்ட் ஸ்டேபிள் எனர்ஜி சோர்ஸ். விண்ட் மில் மாதிரியோ நமக்கு சீசனலா வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது. எப்பவுமே இருக்கும். ஓகே. இதுல நீங்க முக்கியமா எழுத வேண்டியது பேஸ் லோட் பீக் டிமாண்ட். எனர்ஜி தேவைப்படுதுல, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுல, அந்த 2யுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆப்பரேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ரைட். இந்தியா எப்பவுமே கச்சா எண்ணெயில பாத்தீங்கன்னா ஆனுவலி $100 பில்லியன் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இந்தியாவுக்கு எக்கச்சக்கமா இந்தியால தோரியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. தோரியம் ரிசர்வ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 360,000 டன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணணும் பாத்தீங்களா? அதுவும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. டெக்னாலஜி மட்டும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமா எனர்ஜி வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம். அடுத்து குளோபல் கம்பேரிசன். பிரான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவிலி இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் நியூக்ளியர் பவர் ஒன்லி. ஜெர்மனியோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ரெனியூவபிள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது பிரான்ஸோட எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப சீப். ரைட். ஃபைன். சோ அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ். என்னென்னலாம் சேலஞ்சஸ்? ஹை இனிஷியல் காஸ்ட், பப்ளிக் ஃபண்டிங் கிடையாது. ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். திருப்பி திருப்பி எழுதியிருக்கோம். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து லேண்ட் அக்விசிஷன் அண்ட் கிராஸ் ரூட் ரெசிஸ்டன்ஸ். லேண்ட் அக்விசிஷன் ரொம்ப கஷ்டம் அண்ட் மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தலாம். சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஜப்பான்ல நடந்த மாதிரியோ இல்ல செர்னோபில் அன்னைக்கு இருந்த யுஎஸ்எஸ்ஆர் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் அதுல ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதனால மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ரைட். அதனால ப்ராப்பரான சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்து இந்தியா கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான நிறைய நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். அடுத்து நியூக்ளியர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது வந்து ரொம்ப கம்மியான ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் தான். அது எப்படி ப்ராப்பரா நம்ம டம்ப் பண்ண போறோங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. ஏன்னா 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து எதுவுமே ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ நம்ம டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரில நம்மளது அதை பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அண்ட் லிமிடெட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் காம்படிஷன் வித் ரினியூவபிள்ஸ். எப்பவுமே ரெனியூவபிள் சோர்ஸோட இது கம்பீட்டே பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, போட்டி போடக்கூடாது. இது அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னா பூஸ்டிங் டெக்னாலஜி இன்னோவேஷன். வேற நாடோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? டெக்னாலஜி இன்னோவேஷன்ல ஈடுபடணும். அடுத்து அட்ரஸிங் ப்ரீ ப்ராஜெக்ட் சேலஞ்சஸ். கவர்மெண்டோடைய அதாவது லேண்ட் அக்விசிஷனோ இல்ல என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் கவர்மெண்ட் மாத்தணும். ஃபாரின் நியூக்ளியர் டெக்னாலஜியோட நம்ம கொலாபரேட் பண்ணணும். என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ரெகுலேட்டரி ஸ்ட்ரென்தனிங். சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கு இண்டிபெண்டன்ட் நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அவங்களுடைய வேலை மானிட்டர் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ட் குளோபல் சேஃப்டி ஸ்டாண்டர்டோட மேட்ச் பண்ணணும் நம்மளோட இந்தியன் சேஃப்டி ஸ்டாண்டர்டும். பேலன்சிங் நியூக்ளியர் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ரெண்டும் போட்டி போடக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கணும். ஓகே. கன்க்ளூஷன் பாருங்க. இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு மாறணும் அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டி வந்து டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி. நம்ம கிட்ட எக்கச்சக்கமா தோரியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. தோரியம் ரிசர்வை யூஸ் பண்ணி கிளீன் எனர்ஜி நம்ம கொண்டு வரணும். அண்ட் இதுல பிரச்சனையே கன்சர்ன்ஸ் இருக்கு, ஃபண்டிங் கன்சர்ன் இருக்கு. அதை கவர்மெண்ட் வந்து முன்னாடி வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணணும், ஃபண்டிங்க்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச். நமக்கு நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராமும் வேணும், ரினியூவபிள்ஸும் வேணுங்கிற மாதிரி முடிச்சீங்கன்னா அருமையான கன்க்ளூஷனா இருக்கும். 3 லைனுக்கு மேல தாண்டக்கூடாது. நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் நிறைய தான் கொடுத்துருக்கேன். பேஸ் ரொம்ப கம்மியா விட்டு எழுதியிருக்கேன். டெம்ப்ளேட் ஆன்சருங்கிறதுனால இதோடைய நீங்க சைடிங் எடுத்துக்கலாமே தவிர இதே மாதிரி கொச்ச கொச்சன்னு எழுதணும்னு நினைக்காதீங்க. டைம் பத்தாது. இதுவே நிறைய பசங்களுடைய பிரச்சனை. when you think of மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். லாஸ்டா சிம்பிளா ஒண்ணு முடிச்சிடுறேன். கேன் நியூக்ளியர் எனர்ஜி பி a sustainable and reliable alternative for traditional fossil fuel கேட்டிருக்காங்க. ஒன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லா கொஸ்டின்லயுமே வந்து அதே பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி வேற வேற மாதிரி யூஸ் பண்றோம். அப்போ உங்களுக்கு தெரியணும் எதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் 3 பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க. இந்தியாஸ் எக்கானமி இஸ் growing rapidly. எக்கனாமிக் growth triggers demand for energy. growth வேணும்னாலே நிறைய கோலை எரிக்கணும், எனர்ஜி வேணும். ஆனா நம்ம நெட் ஜீரோ எமிஷன் கொண்டு வரணும் அப்படின்னா வேற நமக்கு வழியே இல்லை. என்பிபி தான் போகணும், நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் போகணும். இந்தியாஸ் டெவலப்மெண்டல் ஆஸ்பிரேஷன் பாருங்க. நெட் ஜீரோவா இருக்கணும் ஃபர்ஸ்ட்.
அடுத்து பாருங்க செகண்ட் ஜெனரிக் இதை விட்டுருங்க. அடுத்து தேர்ட் இது பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து வளர்ந்த நாடுகள் இப்போ நார்டிக் கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க ஸ்வீடன் அந்த அளவுக்கு நம்மளோட ஹெச்டிஏ என்ன ஆகணும் இம்ப்ரூவ் ஆகணும். அண்ட் 2400 கிலோகிராம் ஆயில் ஈக்குவலண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் பெர் கேபிட்டா நடந்தாதான் இது நடக்கும். அப்ப அவ்வளவு எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணணும் என்பிபி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். While India is making rapid strides in development, deployment of renewable energy, this is not sufficient. ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ரெனியூபிள்ல தான் இருக்கு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்பிபிக்கு பத்தாது. இன்னொன்னு அந்த ரெனியூபிள்ஸ் கிரியேட் பண்ற எனர்ஜியே நமக்கு பத்தாது. அதுதான் வந்து இந்த 5th பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பாருங்க நீட் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி என்டையர் பேரன் அன்கல்டிவபிள் லேண்ட் இன் இந்தியா அதெல்லாம் சோலார் அதாவது தரிசு நிலம் இருக்கு பாத்தீங்களா இந்தியாவில் அதை ஃபுல்லு நீங்க சோலாருக்கு மாத்துனீங்கன்னாலும் நம்மளோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டை வந்து அது தீக்காது. ஆல்டர்னேட்டிவ் போயே போகணும். அடுத்து விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சோலாரோட பொட்டன்ஷியலும் விண்டோடைய பொட்டன்ஷியலும் ரொம்ப கம்மி. என்பிபி போகணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க அப்போ ஒரே வழி யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த நியூக்ளியர் எனர்ஜி சோர்ஸ் ரைட். ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் நியூக்ளியர் எனர்ஜி என்னென்னலாம் ஏன் நம்ம வந்து இது பண்ணணும். நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது இன்னைக்கு இன்றியமையாதது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னெவிட்டபிள். அடுத்து பாருங்க கிளீனஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் எனர்ஜி செகண்ட் திங். தேர்டு வேஸ்ட் இஷ்யூ வந்து அது ஒரு சின்ன இஷ்யூ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். வித்தவுட் நியூக்ளியர் எனர்ஜி த கண்ட்ரி வில் நாட் பி ஏபிள் டு ரீச் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்டு நேஷன். இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அடுத்து பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி இன் இந்தியா இன்னைக்கு என்ன நிலைமை இந்தியாவோட மொத்தம் 3% ஆஃப் இந்தியாஸ் எனர்ஜியை தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்மளுடைய என்பிபி நியூக்ளியர் பவர் பிளான். அப்போ இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். மொத்தம் 23 ரியாக்டர் தான் இருக்கு. அது வந்து 7480 மெகாவாட். இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. 7480 மெகாவாட் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா 2031-32ல 22,480 மெகாவாட் வந்து அதாவது 3 மடங்கு இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமா என்பிபி மூலமா கிரியேட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு எல்லா ப்ராஜெக்டும். அடுத்து பாருங்க ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் நம்ம கல்பாக்கம் மாதிரி அது நிறைய வேணும். அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 700 மெகாவாட் பிஹெச்டபிள்யூஆர் வந்து பாத்தீங்கன்னா சக்ராப்பூர் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட். இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ங்கிறதுக்கு கீழே போட்டிருக்கேன். ஸ்டார்டட் இன் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நியூ பிளான்ஸ் லைக் ஒன் இன் கோராக்பூர் ஹரியானா கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுது. அதே மாதிரி இன்னும் நிறைய பிளான் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்தியா டெவலப்பிங் பாவ்னி. இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம். பாவ்னி ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் இந்தியாலே தயாரிக்கப்படுற கன்ஸ்ட்ரக்ட் பண்ற தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூட்டிலைசிங் யுரானியம் 233. யுரானியம் 233 யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தோரியமையும் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரா மெட்டீரியலான தோரியமை நிறைய யூஸ் பண்ணி எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதை தான் நம்ம 3 ஸ்டேஜ்ல பார்த்தோம் ரைட். இது எக்ஸ்பெரிமெண்டல் தோரியம் பவர் பிளான்ட் வந்து நம்மளுடைய கல்பாக்கம் காமினி வந்து கல்பாக்கம்ல ஆல்ரெடி இருக்கு. அப்ப பாவனினா வரப்போது காமினி வந்து ஆல்ரெடி கல்பாக்கம்ல இருக்கு. வே ஃபார்வர்ட் என்ன பில்ட் இண்டிஜினியஸ் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் சின்ன சின்ன ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். எப்பெல்லாம் வந்து பழைய கோல் பவர் பிளான்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகுதோ அது யூஸ் பண்ணவே முடியாம போதோ அப்பெல்லாம் அப்சொல்யூட் ஆகுதோ அப்பெல்லாம் இதை நம்ம கொண்டு வரணும் ஒன்னு. அண்ட் ஹை டெம்பரேச்சர் ரியாக்டர் ஃபார் டைரக்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். இப்போ அடுத்த ஹைட்ரஜன் ஃபியூவலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம் ஹை டெம்பரேச்சர் ரியாக்டர். அடுத்து பாருங்க சீப்பர் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து ஸ்பீட் அப் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டு அன்லீஷ் தோரியம் எனர்ஜி பொட்டன்ஷியல். நம்ம செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம்னு பார்த்தோம் கல்பாக்கம்ல. செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தோரியமா நிறைய யூஸ் பண்ண முடியும். அண்ட் எமர்ஜிங் எக்கானமி கண்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா தேர்ட் வேர்ல்டு நேஷன்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணி கொடுத்து அதுல இருந்தும் இந்தியா என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம். கிளைமேட் சேஞ்சை வந்து என்ன பண்ணலாம் குறைக்கிறதுக்கான ஒரு ஒரு லீடரா கூட இந்தியா மாறலாம். இந்தியா ஷுட் என்கேஷ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ பைலட்டிங் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஃபார் குளோபல் எஃபர்ட்ஸ் டு அட்ரஸ் கிளைமேட் சேஞ்ச் சேலஞ்சஸ். நான் இப்போ சொன்னதுதான் அது. ஓகே அப்ப 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். பேசிக்கா வந்து உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அப்படின்னா என்ன நியூக்ளியர் ரியாக்டர்ல என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கு 3 கொஸ்டின் அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எதை நீங்க இன்ட்ரோடக்ஷனா போடலாம் எதை நீங்க கன்க்ளூஷனா போடலாம் கீவேர்ட்ஸ் சைடு ஹெட்டிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திருக்கீங்க. குரூப் 2 யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.